பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிருஷ்ணாபுரத்தில் 3 மாதமாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு செங்கம் போலூர் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். வேலைக்கு போக முடியல, தண்ணி பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. 3 மாசமா தண்ணி வரல, சுத்தமா ஒரு குடம் கூட சுத்தமா தண்ணி வரல. அது முன்னா 1 குடம் 2 குடம் வந்து சுத்தமா 1 குடம் கூட தண்ணி வரல. பேரூராட்சி சொல்லியாச்சு, எல்லா ஆட்சியும் சொல்லியாச்சு. இதேபோல் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள சிவந்திபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அகஸ்தியர்பட்டியில் சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சிவந்திபுரம் பஸ் நிலையம் அருகில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். வாழ்வாதாரமான குடிநீர் பிரச்சனையில அவங்க என்ன செய்றாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முறையான லெவலுக்கு குடிநீர் வழங்காது ஒரு பெரிய தப்பு. பாருங்க, இன்னைக்கு வந்த தண்ணி அதனுடைய நிலையை பாருங்க. இதே மரியாதைக்குரிய பிராங்க்லின் வந்து பிடிப்பாரா? வைஸ் பிரசிடென்ட் வந்து பிராங்க்லின். அது மட்டும் இல்ல, ஒரு கனெக்ஷனுக்கு 10,000 ரூபாய் வாங்குறாரு. அரசு நிர்ணயித்த கட்டணம் வந்து 2,000 ரூபாய், 7,000 ரூபாய் கமிஷன். இந்த 7,000 ரூபாய் எதுக்கு அதிகமா நீங்க வாங்குறீங்கன்னு கேட்கறதா இருந்ததுன்னா கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அதிகாரிகளுக்கும் பணம் கொடுக்கணும்னு சொல்லி பகிரங்கமா சொல்றாரு. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த காளிவாரி கண்டிகையிலும் சரிவர குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆய்வுக்காக அங்கு வந்த அரக்கோணம் நகராட்சி அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் ஆழ்துளை கிணறுகளில் குழந்தைகள் விழுந்து விபத்துக்குள்ளாகும் சம்பவங்களை தடுக்க கடுமையான விதிமுறைகள் அல்லது சட்டத்தை இயற்ற முடியுமா என்பதை தெரிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆழ்துளை கிணறு விபத்துகளை தடுக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் 1 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சிறுமலர். தமிழகத்தில் ஆழ்துளை கிணறுகளில் விழுந்து இறப்பவர்களின் எண்ணிக்கையும் விழுபவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் மிகுந்த விதிமுறைகளை பின்பற்றாதான் இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம். எனவே தமிழக அரசு உச்சநீதிமன்றம் உத்தரவை பின்பற்றுவதற்கு கடுமையாக உத்தரவிட வேண்டும் என்று வில்லிவாக்கத்தை சேர்ந்த சிவகாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதாவது உச்சநீதிமன்றம் ஆழ்துளை கிணறுகள் தோன்றும் போது சில விதிமுறைகளை வகுத்து அதை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதை எந்த ஆழ்துளை கிணறுகள் தோண்டும் போது யாரும் பின்பற்றுவது கிடையாது. ஆழ்துளை கிணறு தோண்டும் போது முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அதை யாரும் செய்வதில்லை. மேலும் அதை சுற்றி சுவர் எழுப்பி இருக்க வேண்டும். மேலும் அந்த ஆழ்துளை கிணறு தோண்டப்படுகிறது என்று ஒரு போர்டு அமைத்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது. ஆனால் ஆழ்துளை கிணறுகள் தோண்டுபவர்கள் இந்த விதிமுறைகளை எதுவும் பின்பற்றாமல் தோண்டுவதால் தான் சிறுவர்கள் விழுந்து உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனவே உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதற்கு தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தற்காலிக தலைமை நீதிபதி அக்னிஹோத்ரி மற்றும் எம் சுந்தரேஷ் அடங்கிய அமர்வு முறையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் இது தொடர்பாக நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சார்பில் இந்த என்ன தவறு இழைத்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக விதிகள் வகுக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த விதிகள் வகுக்க முடியுமா என்பது தொடர்பாக பதில் மனுவையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த ஆழ்துளை கிணறுகளில் ஏற்படும் விபத்துகளை கடுமையாக தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக சட்டம் மற்றும் விதிகள் வகுக்க முடியுமா என்பது தொடர்பாகவும் அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக வழிமுறைகள் வகுக்க முடியுமா என்பது தொடர்பாக அறிக்கையை 1 வாரத்துக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மற்றும் ஆனி மாதங்களில் ஆனி திருமஞ்சின விழா சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 25ஆம் தேதி கோவில் உற்சவ ஆச்சாரியார் ரத்ன சபாபதி தீட்சிதர் கொடியேற்ற உற்சாகத்துடன் துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது. நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேரில் வைக்கப்பட்டு பூஜைகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து செல்லப்பட்டனர்.
அப்போது பக்தர்கள் சிவகோஷம் முழங்கிட வடம் பிடித்து தேர் இழுத்தனர். முன்பாக சிவ பக்தர்கள் பன்னிசை பாடல்கள் பாட, சிவ நடனம் பாட, பெண் பக்தர்கள் கோலமிட்டபடி சென்றனர். தேர் நிலைக்கு வந்தவுடன் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி சமேதம் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு லட்சார்ச்சனை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப் நியூஸ் தொலைக்காட்சி.